கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும். ஆமென். இந்த ஜீவனை குறித்து தான் வேதத்தில் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதில் இருக்குங்க? இரத்தத்தில் இருக்குது. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய இரத்தத்தை இழந்து நம்மை மீட்டு கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார். அதை கொடுத்து தான் விளைக்கிரமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அவர் ஜீவனையே கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமென். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள மட்டும். நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்லை. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, என்னவா துதிக்கணும், அவ்வளோதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்போ துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை. நாம் ஆழத்தில் போய் துதிக்கணும். நார்மலாக உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு ப்ராக்டிக்கலாக எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. துதிக்கிறதுல உங்கள் ஆழம் இருக்கணும், உங்கள் அன்பு வெளிப்படணும், உங்கள் நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததில் ஒரு தெய்வ மகிமை வெளிப்படணும். அதான் துதி. அப்போ எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவனுள்ள மட்டும். தாவீது சொல்கிறாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு, துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்போ தெரியும், இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு தெரியுமா? ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார். அவருக்கு உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி அதுதாங்க, அவருடைய நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லாம் ஒரு சுகம் வேணுமா? இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை, வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாகவும் நம்ம பரலோகம் போக முடியாது. எந்த வழியாகவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த வழியாகவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமென். அவருடைய நாமத்தில் பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால் அந்த நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அப்படின்னா என்னங்க? கையெடுப்பேன். நான் 2 கையை உயர்த்தி நான் துதிப்பேன். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கையை எடுத்து நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஓடி வரும் பொழுது இப்படி கையை விரிச்சிட்டே ஓடியாரும் பாருங்களேன். அப்படி ஓடி வருது, தூக்க சொல்லி ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஏடா. அந்த ஆராதனைக்கு பேர் என்னங்க? ஏடா. 2 கையும் சும்மா ஜஸ்ட் லைக் இப்படி விரிச்சிட்டே ஓடி வரும் பாருங்கள், அதுக்கு பேர் ஏடா. அந்த மாதிரி கை எடுக்கிறது. ஆனால் 2 கையை உயரமாக வானத்துக்கு நேராக தூக்கிடுறது, அதுக்கு பேர் தோடா. அதுக்கு பேர் என்னங்க? தோடா. தோடா என்கிற ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்கள் தான்ப்பா. ஏன்னா கையெடுத்தல். ஆமீன். அந்த தோடா தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தல். ஆமீன். அப்போ உங்கள் கையை வானத்துக்கு நேராக நீங்கள் கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைப்பா, நீங்கள் தான் என் ஆதாரம், நீங்கள் தான் என் அஸ்திபாரம், நீங்கள் தான் எனக்கு சகலமும், நீங்கள் என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில், அந்த துதியில் அவன் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கிறான் பாருங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, நீங்கள் கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கிறான் பாருங்க. நீங்கள் கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்கள் தோடா முறையில் துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க? அப்படின்னு நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். ஆமென். அதனால் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரே நோக்கி கையெடுப்போம். இந்த நாளில் கர்த்தர் விடுதலை தருவார் நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா, நாங்கள் வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை தேடி போகாமல் ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கையெடுத்தல் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.